அண்ணா வணக்கண்ணே. சந்தையில ஒரு டாப்பான கிட்டா முரட்டு கிட்ட வச்சிருக்கீங்க உங்களுக்கு. ஆமாண்ணே ஆமா. கிட்டா பல்லு எப்படி என்ன அதுனே? பல்லு 6 பல்லு கிடானே. பல்லு 6 பல்லு கிட்டா புளியம்பூர் கிட்டானே. ஆமாண்ணே ஆமாண்ணே. ஒரிஜினல் கொடியாடு. ஒரிஜினல் கொடியாடு. கொடியாடு எவ்வளவு விலை சொல்லுவீங்க? 32,000. 32 சொல்லுவீங்க. எதுவரை கேள்வி இருக்குண்ணே? 28 வரை கேள்விண்ணே. 28 வரைக்கும் தான் கேள்வி இருக்கு. எவ்வளவு ஃபைனலா விடுவீங்க? மேற்கொண்டு ஒரு 1000 ரூபா தான் விட்டுலாம். 23 விட்டுலாமா? விட்டுலாம். சரி, நாட்டு நல்லா இருக்குமாண்ணே? அருமையான கிடானே. அருமையான கிடா. வீட்டுல எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க நீங்க? ஒரு 15 ஆடு இருக்கு. 15 ஆடு இருக்கு. இதனால இந்த கிடா குடிக்க காரணம் என்னண்ணே? இது இப்போதைக்கு உங்களுக்கு தேவையில்லையே. தேவையில்லை. ஆடு எல்லாம் சென்னையா ஒரு கிடா இருக்கு. ஆடெல்லாம் சென்னையா இருக்கு. சென்னையா இருக்கு. அதுக்காக பெரிய கிடா இருக்கு. ஒரு 50 ஆடு இருந்தா தான் அந்த கிடா வச்சிருக்கேன். வைக்க முடியும். ஆனா ஆட்டுக்கு சூப்பரா இருக்குண்ணே. ஆமா அருமையா இருக்கு. ஆட்டுக்கு முரட்டு கிட்டாவா இருக்குண்ணே. ஆமா. குட்டில காலுக்கு அருமையா இருக்குண்ணே. ஆமாண்ணே. காலுக்கு எல்லாமே தோரணை சூப்பர். 6 அடி எத்தனை அடி வேற இருக்கும் பாருங்க. ஜம்முன்னு இருக்கு கிட்டா. நல்ல தோரணையான கிட்டா. உங்க கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்க பாப்போம். 81 24 28 88 45. சரி, ஓகே. வணக்கம். 2 குட்டி வாங்கிட்டு போறீங்க. இது வந்து என்ன இனம்? இது கொடியாடு கிடையாது அப்படிதானே? கொடியாடு கிடையாது. இது வந்து ஜெர்மனாபர்ல கிராஸ். ஆமா, கிடாமரி. கிடாமரி. ரெண்டுமே கிடாமரி. எத்தனை மாசம் குட்டியா இருக்குண்ணே? 6 மாசம் குட்டி இருக்குண்ணே. என்ன விலை சொன்னா முடிச்சு வாங்கிட்டு போறீங்கண்ணே? 6 ரூபா கரையண்ணே. 6 ரூபா கரையும் ஒரு குட்டி. 12,000 வாங்கிட்டு போறீங்க. 12 மாசம் வளர்க்கணும் பிளான். ஒரு 3-4 மாசம் வளர்க்கணும். 4 மாசம். என்னென்ன கைத்தீவனம் கொடுப்பீங்கண்ணே? மக்காசோளம் கொஞ்சம் அரைச்சி கொடுப்போம். சரி. கொஞ்சம் சோளத்தட்டை இருக்கு. சோளத்தட்டை இருக்கு. இது கொடுத்தா சாப்பிடுங்க. எத்தனை குட்டி இருக்குண்ணா உங்கள்கிட்ட? வீட்டுல ஒரு 10 குட்டி கிடக்கு. 10 குட்டி. இதே மாதிரி குட்டி தான் வாங்கி. கொடியாடு வாங்கி இது வாங்கி வளர்க்கீங்க. சவுரி தெரிஞ்சு ஆயாச்சு. விலை கம்மியா கிடைச்சா இது வாங்கிட்டு. சரி, ஓகே ஓகே ஓகே. மன திருப்தி வாங்கியாச்சா? ஆமாண்ணே. சரி, நன்றி நன்றி. சூப்பர் ஆடா வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே? ஆமா. 2 பல்லு 4 பல்லா இருக்குமா? எப்படி? 2 பல்லு 4 பல்லு ஆடு. 2 பல்லு 4 பல்லு. எல்லாம் நிறசனையா இளஞ்சனையா? எல்லாமே இளஞ்சனா. எத்தனை மாசம் சனையா இருக்கும் பிரதர்? பூரா 3 மாசம் சனை. 3 மாசம் சனையா இருக்கும். ஆவரேஜா என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க பிரதர்? மொத்தம் 35,000 ரூபாண்ணே. மொத்தம் சேர்த்து 4 சேர்த்து 35,000. விலை பரவாயில்ல. பரவாயில்ல. அதிர்ஷ்டமா அன்னைக்கு விலை இல்லைனாலும் வாங்கிட்டீங்க. சரி 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 சரி. வீட்டுல கொடியாடு வச்சிருக்கீங்களா வைக்கலையா? கொடியாடு ஏற்கனவே வச்சிருக்கோம். உள்ள கொடியாடு தான் வச்சிருக்கீங்க. கிடாலாம் இத்தனை கிடாலாம் இருக்கா? கிடாலாம் இருக்கு. எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க கொடியாடு? 40 ஆடு இருக்கு. 40 ஆடு ஃபுல்லா வச்சிருக்கீங்க. கொடியாடு வளர்த்தல் ஆகுமா கன்னியாடு வளர்த்தல் ஆகுமா? கொடியாடு வளர்த்தல் ஆகும். உங்களுக்கு எந்த ஏரியா? எனக்கு சங்கரங்கோயில். சங்கரங்கோயில் ஃபுல்லா கன்னியாடு தானே பிரதர் சொல்லுவாங்க? அங்கிட்டு கன்னியாடு இருக்கு. நான் கொடியாடு மேல ரொம்ப ஆசை. கொடியாடு மேல ஆசை. கொடியாடு வளர்த்தா நல்ல லாபம் இருக்குன்னு சொல்லி இதை வாங்கிட்டு போறீங்க. ஆமா. குட்டி வளர்த்தா நல்ல லாபம் இருக்கா? அழகா இருக்கு. அழகா இருக்கு. விற்கும் போது நல்ல லாபம் கிடைக்கணும். சரி சரி சரி, ஓகே பிரதர். வரும்போது எப்படி ஆடு வாங்க நினைச்சிருந்தீங்க? வரும்போது எப்படி ஆடு வாங்க நினைச்சிருந்தீங்க? எப்படி ஆடு வாங்க நினைச்சோமோ அதே மாதிரி ஆடு அமைஞ்சிட்டு. ஆமா. சரி, ஓகே. தம்பி எந்த இருந்து வரமுக்கா? மதுரை. மதுரையில இருந்து வரமுக்கா? இங்க மதுரையில இருந்து எவ்வளவு தூரங்க? இது 130 கிலோமீட்டர். 130 கிலோமீட்டர். 2 ஆடு நல்ல ரெட்டை குறுக்கு ஆடு தான் வாங்கிருக்க உங்களுக்கு. ஆமா. நல்ல பெரிய சைஸ் ஆடு. பல்லு எப்படி என்னடி? இதுக்கு வந்து 6 பல்லு, இதுக்கு 4 பல்லுனே. ரெண்டுமே நரசனையா? இது நரசனை, இது இளஞ்சனை. இளஞ்சனை. எவ்வளவு விளைஞ்சனா முடிச்சு வாங்கிட்டு போறோம்க்கா? 16 சொல்லி 13க்கு முடிச்சிருக்கேன். சரி. இதுவும் 13க்குனே. 13 தான் முடிச்சிருக்கு. ரெண்டுமே 13 தான் முடிச்சு. 26 வாங்கிட்டு போறீங்க. எதனால அங்க இருந்து இங்க வந்து வாங்குறீங்க? என்ன காரணம்? அங்கதான் சந்தை இருக்கமுக்கா? ஏன்னா கொஞ்சம் நெட்டு போக்கு ஆடு பெருவட்டா. இதே மாதிரி ஆடு வாங்கிருக்கீங்களா? இங்க வந்து குட்டி நல்லா வளர்க்காங்க ஆடு. இருக்குண்ணே. செட் ஆகுதா? செட் ஆகுது. ஒன்னும் பிரச்சனை இல்ல. எத்தனை மணிக்கு வந்தீங்க காலைல? நாங்க நேத்து நைட்டே வந்துட்டோம்னே. நேத்து நைட்டே வந்துட்டீங்க. வந்து வாங்கியாச்சு 2 ஆடு ஜம்முன்னு. சரிங்க பிரதர், சரிங்க. செங்கனி கிட்டா வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே? ஆமா. நல்ல செங்கனி சூப்பர் கிட்டா வாங்கிட்டு போறீங்க. என்ன தேவைக்காக வாங்கிட்டு போறீங்கண்ணே? கோயிலுக்காண்டி வாங்கிட்டு போறீங்க. எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணே? கோயில்பட்டி. எவ்வளவு விலை சொன்னாங்கண்ணே? 12,000 இருந்தாங்க. 12,000 சொன்னாங்க. ஃபைனலா எவ்வளவு முடிச்சு வாங்கிட்டு போறீங்கண்ணே? 10 வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே? எத்தனை கிட்டா பாத்திருப்பீங்க? 3 தான் பார்த்தோம். 3 கிட்டா பாத்தீங்க. சரி, வரும்போது என்ன கிட்டா வாங்க நினைச்சு வந்தீங்க? கொடியாடு தான் எல்லாரும் வாங்குவாங்க இங்க வந்தாலே. நீங்க கண்ணி வாங்கிட்டு போறீங்க. அப்படி தெரியல, ஏதோ அவ்வளவா ஒண்ணும் தெரியல. ஏதோ ஒரு கிடா வாங்கிட்டு போன வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே? சரி, ஓகே ஓகே. வணக்கம்யா. 2 குட்டி. ஆமாயா. அப்படிதானே? மொத்தம் 16 குட்டியா வாங்கினது. 16 குட்டி வாங்கிருக்கீங்க. மொத்தம் ஃபுல்லா வளர்ப்புக்கு ஏத்த அளவு குட்டி. ஆமா. இதெல்லாம் எத்தனை மாசம் குட்டியா இருக்குங்க? இதெல்லாம் நல்லா தான் 4 மாசம் 6 மாசம். 6 மாசம் குட்டி. என்ன பிளான்ல வாங்கிட்டு போறீங்க? எத்தனை மாசம் வளர்க்கணுங்க? இன்னும் 1 வருஷம் வளர்க்கணுங்க. 1 வருஷம். என்னென்ன தீவனங்கள் கொடுப்பீங்க? தீவனங்கள் அகத்திக்கொலை, நாத்து. இப்ப காட்டுல கொலை வந்துருக்குதா? கொலை வந்து பிரச்சனை இல்ல. அதனால எது கொடுப்பீங்களா? அது ஒண்ணும் தேவையில்லை. ஒண்ணுமே தேவையில்ல. மேய்ச்சல் இருந்தாலே போதும். இப்ப காட்டுல நிறைய கொலை இருக்கு. நிறைய கொலை. 1 வருஷம் கழிச்சு என்ன விலைக்கு போகும்? 1 வருஷம் கழிச்சுனா 10 ரூபா தான். ஒரு குட்டி 10 ரூபா தான். ஆமா. வாங்கினது எவ்வளவு? இப்ப ஜோடி 12,500. 12. 6,000 கருதி வாங்கிருக்கீங்க. 1 வருஷம் கழிச்சு 4 ரூபா தான் நமக்கு கிடைக்கும். ஓடும். அவ்வளவுதான் ஓடும். இந்த நேரத்துல கொலை தின்னாலுமே உடம்பு சேராது. தண்ணியாத்த இருக்கும். ஓகே ஓகே ஓகே. அந்த கோடையில மேஞ்சதான் நல்லா. இப்ப வரும் கொலை வந்து அவ்வளோக்கா சத்து ஏறாது. சரி சரி சரி. சூப்பர். புளியும் ஒரு குட்டி அப்படிதானே? கிடாமரியா பொம்மரிங்களாண்ணே?
கிட்டாமரி எத்தனை நாள் குட்டியா இருக்குண்ணே? ஒரு 2 நாள் குட்டி 2 நாள் குட்டி தான் இருக்கும். என்ன பொடி குட்டி வாங்கிட்டு போறீங்க, என்ன காரணம்ண்ணே? ஆடு ஈண்டுச்சு, குட்டி செத்து போச்சு, 2 குட்டி ஈண்டுச்சு. கரை குட்டி போட்டு இல்ல முழு குட்டி தான் செத்து போச்சு, அதுக்கு அதுக்குதான் வாங்கிட்டு போறீங்க. எவ்வளவு விலை சொன்னாங்க முடிச்சு வாங்கிட்டு போறீங்கண்ணே? 1300 ரூபாய். சொன்ன விலை எவ்வளவு? சொன்ன விலை 1400 ரூபாய் சொன்னாங்க. 100 ரூபாய் குறைச்சு வாங்கிட்டு போறீங்க. அந்த குட்டி இது பண்ணிக்கிடுமா, பால் கொடுத்துருமா? ஆடு வளைஞ்சுக்கிடுவோண்ணே. அது 2 நாளைக்கு பழகிட்ட சரியா போயிடும். 2 நாளைக்கு கொஞ்சம் விடாது, பால் கெட்டு போச்சுன்னா குடிச்சு. சரி ஓகே. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கீங்களா? 2 பொட்டு குட்டி வாங்கிட்டு போறீங்க. எத்தனை மாசம் குட்டியா இருக்கும்? 1.5 மாசம் குட்டியா இருக்கும். 1.5 மாசம் குட்டி. இறக்கு அடிக்குமா, இறக்கு அடிக்காதா? எவ்வளவு விலை சொன்னாங்க? 9 ரூபா சொன்னாங்க. 10,000 ரூபாய் சொன்னாங்க. எவ்வளவு முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? 7 ரூபாய்க்கு வாங்கிட்டு 7 ரூபான்னு வாங்கிட்டு போறீங்க. நீங்க விலை பரவாயில்லையோ? பரவாயில்ல. சரி. எத்தனை மாசம் வளர்க்கணுங்கய்யா? நாங்க பெரிய வீட்டு வரைக்கும் பெரிய ரம்ஜான் பண்டிகை. ரம்ஜான் பண்டிகை வரைக்கும். பக்ரீத்தா ரம்ஜான்? பக்ரீத் பண்டிகை வரைக்கும் வளர்ப்பீங்க. என்னென்ன இற கொடுப்பீங்க? நாங்க சீனியர் போட்டு கோதுமை வேற இதெல்லாம் கொடுப்பீங்க. நல்ல ஜம்முன்னு வளருமா? என்ன விலைக்கு போகும்? அது நம்ம வளர்க்குற பொறுத்து இருக்கு. 1 வருஷம் இருக்கணும். என்ன விலைக்கு போகும்? 25 கிலோ வந்து 25 ரூபா தான். 25,000 ரூபா தான். சரி. பொட்டு தான் மயில மண்ணு இருக்குமா, பொட்டு நல்லா இருக்குமா ஐயா? பொட்டு நாட்டுக்குட்டி. பொட்டு ஓகே. மழை கிளைக்கு தாங்கும். மலைக்கு எல்லாம் தாங்கும், நல்லா இருக்கும். சரி ஓகே. வணக்கம். வணக்கம். எந்த ஊர்ல இருந்து வாரீங்கய்யா? நாங்க பேராவூரணி பக்கம். சரி, அது எந்த ஏரியா? பட்டுக்கோட்டை பேராவூர். பட்டுக்கோட்டை, அங்க இருந்து வாரீங்க. தஞ்சாவூர். ரெண்டு குட்டி. தஞ்சாவூர் மாவட்டம். தஞ்சாவூர்னா ரொம்ப தூரம்லாம். எத்தனை கிலோமீட்டர் வரும்? ஒரு 250 கிலோமீட்டர். 250. அவ்வளவு தூரத்துல இருந்து இங்க வந்து குட்டி வாங்கிட்டு போறீங்கன்னா எத்தனை குட்டி மொத்தம் வாங்கிக்கியோ? ஒரு 10 குட்டி வாங்கிருக்கோம். 10 குட்டி வாங்கி. எதுல வந்தீங்க? டெம்போல தான் வந்தீங்க. சரி ரைட். இந்த 2 குட்டியை பத்தி சொல்லுங்க. இந்த 2 குட்டியும் எத்தனை மாசம் குட்டியா இருக்கு? இதே சைஸ் குட்டி தான் வாங்கிருக்கீங்களோ? ஆமா, இதே சைஸ் தான் வாங்கிருக்கீங்க. சரி, இது என்ன விலை சொன்னாங்க? என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? இது 10 ரூபா சொன்னாங்க. 10,000 ரூபா சொன்னாங்க. 2 சேர்த்து 8 ரூபாய்க்கு வாங்கிருக்கோம். 8 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. எத்தனை மாசம் வளர்க்கலாம் பிளான்ல வாங்கிட்டு போறீங்கன்னா? இது என்ன ஒரு 6 மாதம் வளர்க்க. 6 மாசம். என்னென்ன இற கொடுப்பீங்க? நாங்க எந்த இறமே கொடுக்க மாட்டோம். பில்லு மட்டும், பில்லு செடியே தின்னுகிட்டு இருக்குது. அது பாடல சாப்பிட நல்லா விட்டுருவோம், மேய்ஞ்சிட்டு இருக்கோம். 6 மாசம் கழிச்சு என்ன விலைக்கு போகும்? குட்டி 10 ரூபா. ஒரு குட்டி 10 ரூபா போகும். 10 ரூபா போகும். கரெக்டா ஒரு மாசம் நம்ம 1000 ரூபாய் மினிமம் கிடைக்கும். கிரிமருந்து எல்லாம் கொடுப்பீங்களா? அது கொடுக்க முடியல. குடும்பம் அதெல்லாம் கரெக்டா கொடுத்துருவீங்க. கரெக்டா 3 மாசத்துக்கு கொடுப்பீங்களா? கொடுத்துருவோம். சரி நன்றிங்க. ஆனா நல்ல ரெட்டு குறுக்கு ஆடு வாங்கிட்டு போறீங்க. ஆனா எந்த ஊர்ல இருந்து வாரீங்கண்ணே? நாங்க உசிலம்பட்டினே. உசிலம்பட்டி, மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி. உசிலம்பட்டில இருந்து வாரீங்க. 2 ஆடு. 2 ஆடு பல்லு எப்படி என்ன அதுனே? ரெண்டுமே 6 பல்லுனே. ரெண்டுமே 6 பல்லு. இளஞ்சன ஆடுனே. எவ்வளவு விலை சொன்னவனே? நெரசனே. இது இளஞ்சன. இது இளஞ்சன. ஒன்னு நெரசன, ஒன்னு இளஞ்சனே. ஆமா. சொன்ன விலை எவ்வளவுனே? ரெண்டும் சேர்ந்து 30 சொன்னாங்க. எவ்வளவு முடிச்சிருக்கியோ? 26 26 முடிச்சிருக்கியா? ஆமா. மதுரையில இருந்து எதனால இங்க வந்து ஆடு வாங்குற காரணம் என்னண்ணே? கொடி ஆடு நல்லா சொல்றதுனால வாங்கி வந்தேன். கொடி ஆடு இதுல வாங்கிக்கலாம். இல்ல, இது புதுசு. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க. எதுல வந்தீங்க? பஸ் வந்தா வண்டி புடிச்சு போகணும். வண்டி ஆட்டோ புடிச்சிருக்கீங்க? ஆமா. ஆட்டோல தான் ஆடை அவங்க ஏத்திட்டு போறாங்க. வீட்டுல எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க? வீட்டுல எத்தனை ஆடு? முதல் ஆடு. நாட்டோட வச்சிருந்தா கொடி நம்மள ஆசைப்பட்டு இதை வாங்கிட்டு போறீங்க. நாம எடுத்துடலாமா? எடுத்துடலாம். நம்பிக்கைதான். சரி நன்றி. ஐயா வணக்கம். வணக்கம்ண்ணே. 2 ஒரிஜினல் கொடியாடு. சூப்பர் ஆட்டு குட்டி வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே? ஆமா. சரி, கிடாமரியா பொம்மரிங்களா? கிடாமரி ஒரு பொம்மரி. ஒரு கிட்டாமரி ஒரு பொம்மரி. சரி, வீட்டு வளர்ப்புக்காண்டி வாங்கிட்டு போறீங்க. என்ன பிளான்ல வாங்கிட்டு போறீங்க? எத்தனை மாசம் வளர்க்கணும்? என்ன யாது? வளர்ப்பும் வாங்கிருக்கிறோம். இன்னைக்கு தான் வாங்கிட்டு போறோம். நீ தான் வாங்கிட்டு போறீங்க. ஆடு எப்போ வாங்கி நீ குட்டி வாங்கிருக்கியோ? நீ குட்டி வேணும்னாரு அண்ணாச்சி. அண்ணாச்சி அவியலுக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்களோ? எவ்வளவு விலை சொன்னாவோ? அவன் 11 ரூபா சொன்னா 10 ரன் வாங்கி. எந்த இருந்து வரீங்க பிரதர்? கோயில்பட்டியில இருந்து வரீங்க. 2 குட்டி வாங்கிருக்கீங்க அப்படிதானே? ஆமா. ஒரு சின்ன முறை. எத்தனை மாசம் குட்டியா இருக்கும் பிரதர்? ஒரு 20 நாள் குட்டி இருக்கும். 20 நாள் குட்டியா இருக்கும். 20 நாள் கொடிய உழல் அப்படிதானே? சரி, கிடாமரியா பொம்மரிங்களா? கிடாமரி தான். எவ்வளவு விலை சொன்னாங்க பிரதர்? அவங்க 3 ரூபா சொன்னாங்க. 3 ரூபா சொன்னாங்க. எவ்வளவு முடிச்சிருக்கீங்க? 2000 கரெக்டா முடிச்சிருக்கீங்க. ஆமா. என்ன பிளான்? எத்தனை மாசம் வளர்க்கணும்? என்ன யாது? இல்ல, மாடு ஏன் இருக்கு வீட்டுல. அதுக்கு சரி, பால் இருக்கு மிச்சம். பால் மிச்சம் இருக்கு. மாட்டு பால் கொடுத்து வளர்த்துடலான்னு ஒரு மழை டைம் வேற, கழிச்சல எல்லாம் வராதா? அது நம்ம கோளார வளர்த்தோம். நாட்டு மாடு தான் இருக்கு. நாட்டு மாடு தான். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, வளர்த்துடலாம் அப்படிதானே? சரி, இது குறாலா கிடாவா? இல்ல, கிடாய். இது கிடாய். எத்தனை மாசம் கிடாய் இருக்கும்? இது ஒரு 5-6 மாசம் இருக்கும். 6 மாசம். இது எவ்வளவு விலை சொன்னாங்க பிரதர்? இது 9 ரூபா சொன்னாங்க. எவ்வளவு முடிச்சிருக்கீங்க? 8 ரூபான்னு முடிச்சோம். 8 ரூபா. எத்தனை மாசம் வளர்க்கணும்? இது ஒரு 3 மாசம் வளர்த்தா போதும். 3 மாசம் வளர்த்தா போதும். ஜம்முன்னு 3 மாசத்துக்கு அப்புறம் என்ன விலைக்கு போகும்? 3 மாசம் கழிச்சு ஒரு 11 ரூபா. 11 ரூபா கரைத்து போகும். இன்னும் கொஞ்சம் நல்லா வளர்த்தா 12 ரூபா இருக்கு. ஆனா இது ஒரிஜினல் கொடியாடா கிராஸ் சாப்பிடுறது? ஒரிஜினல் கொடியாடு. வயசுக்கு ஏத்தது வாங்கிருக்கு. சரி. ஓகே, தேங்க்யூ. சூப்பர் குட்டி வாங்கிட்டு போறீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கண்ணில கிராஸா இப்படி என்ன குட்டியா? கண்ணில கிராஸ். கிடாமரிங்களா பொம்மரிங்களா? பொம்மரி. எத்தனை நாள் குட்டியா இருக்கும்? குட்டி
ஒரு 10-20 நாள் குட்டி 10-20 நாள் குட்டி. கொடியன்னு உழல விடல. என்ன பொடி குட்டி வாங்கிட்டு போறீங்க? ஒரு வீட்டுல ஒரு ஆடு கரைக்குட்டி போட்டுச்சு. கரைக்குட்டி போட்டு பால் நல்லா இருக்கும் அதுல? பால் இருக்கு, அதுக்காக வாங்கிட்டு போறீங்க. சரி 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 சரி. சேர்த்து விடுமா? சேர்த்து விடும். எத்தனை நாள் அப்படி நம்ம பால் குடிச்சு விடணும்? பால் வந்து 2 நாள் குடிச்சா போதும். அதுக்கப்புறம் அது பாட்டில் குடிச்சுட்டோம். ஆமா குடிச்சுக்கிடும். எவ்வளவு விலை சொன்னாங்கய்யா? அதான் 1500 சொன்னாங்க. எவ்வளவு முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? 1200. 1200. குட்டி வரத்து எப்படி வந்திருக்கு? குட்டி வரத்து கம்மி தான், இளங்குட்டி கம்மி தான். ஆடு வரத்து நிறைய இருக்கு. சரி சரி சரி. அண்ணா வணக்கண்ணே. வணக்கண்ணே. அண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கண்ணே. சூப்பர். நல்ல புளியம்போர் கிட்ட அப்படிதானே? ஆமாண்ணே. நல்ல முரட்டு கிட்ட தான் பார்த்து தெளிச்சு வாங்கிட்டு போறீங்க. ஆமாண்ணே. கிடா பல்லு எப்படி என்ன அதுனே? 4 பல்லுண்ணே. 4 பல்லு கிட்ட ஒரிஜினல் கொடி ஆடுனே? ஆமாண்ணே. நல்லா வளர்த்துருக்காங்கண்ணே. ஆமாண்ணே. சூப்பரா வளர்த்துருக்காங்க. என்ன தேவைக்காக வாங்கிட்டு போறீங்கண்ணே? ஆட்டுக்குண்ணே. ஆட்டுக்காண்டி. வீட்டுல எத்தனை ஆடு வச்சிருக்கியோ? 40 ஆடு நிக்குதுண்ணே. 40 ஆடு. ஃபுல்லா கொடியாடு வச்சிருக்கீங்க? ஆமாண்ணே. கொடியாடு கன்னியாடு கலந்துருக்கு. கன்னியாடு கலந்துருக்கு. ஆனா இந்த கிடா ஒரு கிடா போதுண்ணே. போதும். சூப்பரா இருக்கும். சரி, எவ்வளவு விலை சொன்னாங்கண்ணே? 30 ரூபா சொன்னாங்க. 30,000 ரூபாய் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி எவ்வளவு கேட்டீங்க? 20 ரூபாய் கேட்டோம். 20,000 ரூபாய் கேட்டீங்க. ஃபைனல் எவ்வளவு முடிச்சிட்டு வாங்கிட்டு போறீங்க? 26. 26. விலை பரவாயில்லையா? கூடுதல் நினைக்கலண்ணே? ஆமா, கடாய்க்கு தானே வாங்கிட்டு போனோம். 500,000 கூட போனா பிரச்சனை இல்லை. பிரச்சனை இல்லை. ஆனா 25,000 காணும் இந்த கிடா அப்படிதானே? சரி சரி சரி. எத்தனை வருஷம் இந்த கிடா நம்ம மாட்டுக்கு வச்சுக்கலாம்ண்ணே? இதுக்கு இன்னொரு 2-3 வருஷம் வச்சுக்கலாம். சரி, மாப்பிள்ளை கிடாக்கு இந்த கிடா பார்த்தோன்னா என்னெல்லாம் பார்த்து தேர்வு செஞ்சீங்கண்ணா அதை சொல்லுங்கண்ணே. கால் வளம், உயரம், கொம்பு, சுழி எல்லாமே கலரு. ஆமா. இந்த கலர் குட்டி ஜம்முன்னு இருக்கணும்ண்ணே. எத்தனை கிடா பார்த்திருப்பீங்க? மொத்தமே 3 கிடா தான் வந்திருக்கு. 3 கிடா வந்து அதுல ஒரு கிடா நீங்க வாங்கிட்டு போறீங்க. சரி, ஓகே ஓகே ஓகே. வணக்கம்ண்ணே. சூப்பர் கிட்டா வாங்கிட்டு போறீங்க. ஜம்முன்னு நல்ல நீலவானமான கிட்டா அப்படிதானே? ஆமா ஆமா. நல்ல ரெட்டை குறுக்கு கிடா. ஆமா. கிடா எத்தனை மாசம் கிடாவா இருக்கும்ண்ணே? இது 1 வருஷம் 6 மாசம் 6 மாசம் கிடா இருக்கு. எவ்வளவு விளைச்சுனா எவ்வளவு முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? 15 ரூபா விலை சொன்னாங்க. 15,000 விலை சொன்னாங்க. முடிச்ச விலை எவ்வளவு? 12,000. 12,000 முடிச்சு வாங்கிட்டு போறீங்க. என்ன தேவைக்காக வாங்கிட்டு போறீங்கண்ணே? காய் கடாய். காய் கிடாக்கு என்னெல்லாம் பாத்தீங்கண்ணே? என்னெல்லாம் பாத்தீங்க? நல்லா இருக்கா? வாலு வேற கால் எல்லாம் ஜம்முன்னு பார்த்து நல்லா தோரையை வாங்கிட்டு போறேன். எத்தனை வருஷம் வச்சுக்கலாமா இந்த கிடா ஆட்டுக்குள்ள? இது எப்படி ஒரு 2-4-5 வருஷத்துக்கு 4-5 வருஷத்துக்கு வச்சுக்கலாம். சரி சரி. ஐயா வணக்கம். வணக்கம். நல்ல 3 சூப்பர் குட்டி. நல்ல வளர்ப்பு கதல குட்டி வாங்கிட்டு போறீங்க. காய் அடிச்சா காய் அடிக்காது? காய் அடிச்சாச்சு. காய் அடிச்ச குட்டி தான். ஒரு 4-5 6 மாசம் இருக்குமா? ஆமா, இது 4 மாசம். 4 மாசம் இருக்கும். சரி, 4 மாசம் குட்டி. என்ன பிளான்ல வாங்கிட்டு போறீங்க? எத்தனை மாசம் வளர்க்கணுங்க? இது 3 மாசம் வளர்க்க மாட்டேச்சு. 3 மாசம். எப்போதுமே 3 மாசம் வளர்ப்பீங்க? வாங்குறது விற்கிறது தான். என்ன கைத்தீவனம் கொடுப்பீங்க? இது அகத்திக்கொள்ள வேற மக்காச்சோளம், பின்னாக்கு. ஆமா. மேய்ச்சல் முறையா? வீட்டுல வளர்ப்பேன். வீட்டுல போட்டு தான் வளர்ப்பீங்க. சரி, இது என்ன விலை சொன்னாங்க? 3 குட்டி இது 35 ரூபா சொன்னாங்க. எவ்வளவு முடிச்சிருக்கியோ? 27 ரூபான்னு முடிச்சான். 27 முடிச்சிருக்கீங்க. ஆமா. 3 மாசம் கழிச்சு என்ன விலைக்கு போகும்? 3 மாசம் குட்டி ஒண்ணு 14 ரூபா 13 ரூபா 14 ரூபா 13 ரூபா அந்த மாதிரி அந்த கரையத்து போகும். சரி சரி சரி. எல்லாரும் வளர்ப்பு பொறுத்து இருக்கு. சின்ன குட்டி வாங்கி வளர்க்கறதுனாலதான் இதோட கொஞ்சம் இதே சைஸ் வாங்கி குட்டி வளர்க்கறதுனால இதே சைஸ் வாங்கினா தான் நம்மகிட்ட பட்டன் உண்டாகும். டக்குன்னு உண்டாகும். கொடி குட்டினா பால் யாவத்துல காரன் உட்கார்ந்தா 2 மாசம் வளர்க்க வேண்டி வரும். ஓகே ஓகே. 10 ரூபா கூட பிடிச்சாலும் நம்ம என்ன இறகு தான் செமிக்கும். கிருமி மருந்து கொடுப்பீங்க? அப்படி கிருமி மருந்து போனவனு கிருமி மருந்து கொடுத்துருவான். கொடுத்துருவேன். ஏன் போனதே கொடுக்கணும்? கிருமி அவ எப்படி வளர்க்குற ஆட்டோட தெரிஞ்சிருக்கும். நம்ம வீட்டுல வளர்க்குற வந்து கிருமி மருந்து கொடுத்தா தான் நல்லா இருக்கும். டானிக்கு எது கொடுப்பீங்களா? டானிக்கு முதல்ல கிருமி மருந்து கொடுப்போம். கிருமி மருந்து மட்டும் தான் கொடுப்பியோ? சரி சரி. எந்திரு போதீங்க? சித்திரம்பட்டி போவாங்க. வீட்டுல எத்தனை ஆடு வச்சிருக்கியோ? வீட்டுல 30 ஆடு இருக்கு. 30 ஆடு. சரி, நன்றி.